வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவின் பாதம் பணிகின்றோம். இன்றைய சிந்தனைக்கு விருந்தாக மகரிஷி அவர்களின் மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து கவிதை தொகுப்பில் உள்ள எம் மதத்தையும் குறை கூறாதே என்ற பாடலாகும். உன் மதமே உலகத்தில் உயர்வென்று பேசுகிறீர், எம்மதத்தாரிடம் இல்லை ஏழ்மை பஞ்சமா பாதகங்கள். இதுவே பாடல் வரிகள் ஆகும். சிந்திப்போம் வாரீர். உலகில் உள்ள மதங்களில் என் மதமே உயர்வு என்று பேசும் அன்பர்களே, எந்த மதத்தில் இல்லை ஏழ்மை, வறுமை, பஞ்சமா பாதகங்கள் என கேட்கின்றார் நம் அருட்தந்தை. பல மதங்கள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடல் வேண்டும் என்ற வேதாத்திரிய கோட்பாட்டை அளித்திட்டவர் அல்லவா நம் மகான். உன் மதம் என் மதம் என்று பேதப்படுத்தி பார்க்கும் நாம் மதம் என்றால் என்ன என்பது பற்றி முதலில் தெரிந்து கொள்ளலாம். மதம் என்பது மனிதர்கள் துன்பம் இல்லாது வாழ மகான்கள் வகுத்து தந்த பாதை ஆகும். மதம் என்றால் என்ன என்பதற்கு நம் அறிவுத்தந்தை அளிக்கும் விளக்கம் என்ன தெரியுமா? உடல், பொருள், அறிவு, உலகம் அறிந்தோன் சொன்ன உடை, எண்ணம், வாழ்க்கை ஒழுக்கங்களே மதம் ஆகும். ஆம், மதம் என்பது ஒழுக்க நெறி ஆகும். மதம் பல கிளைகளை கொண்ட ஒரு மரமாகும். கிளைகள் என்ற முறையில் பல மதங்கள் இருக்கலாம், ஆனால் நல்லறமே மதமாகும் என்கிறார் மகாத்மா காந்தி அவர்கள். செயல் விளைவை அனுபவித்து சிந்தித்த ஆன்மீக பெரியவர்கள் தந்த குறிப்புகளே பயனுள்ள பல மத நூல்கள் ஆகும். அவை நல்வழியில் பக்தர்களை பண்படுத்தின. எல்லா மதங்களிலும் கடவுள் என்ற குறிப்பு உண்டு. வணக்கம் சொல்லும் முறைகளிலும் வணங்கும் முறைகளிலும் பேதங்கள் உண்டு. தேசம், வாழ்க்கை முறை, இயற்கை அமைப்பு, நாகரிகம் இவைகளால் அவற்றில் வேறுபாடுகள் இயல்பு. மக்களின் அறிவை, புலன்களை பண்படுத்தி நல்வாழ்வை தரும் வழிகளே மதங்கள் ஆகும். இவற்றில் உயர்ந்தவை தாழ்ந்தவை என்ற பேதங்கள் கிடையாது. எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமற. ஆம்னி பிரசன்ட், ஆம்னி பொட்டன்ட் என கடவுளை பற்றி அனைத்து மதங்களும் ஒத்த கருத்தையே கொண்டுள்ளன. மதங்களின் நோக்கம் என எடுத்துக்கொண்டால் உடல் நலம், கல்வி, ஒழுக்கம், நல்லறிவு, வீரம், கடமை இந்த நலன்கள் எல்லாம் கருத்தாலும் செயலாலும் அடையவும், மக்கள் எல்லாம் அறிவுடன் அன்புடன் வாழவும் நல்ல நடைமுறைகளை, பயிற்சிகளை தருவதே மதங்களின் நோக்கம் ஆகும். அனைத்து மதங்களும் மக்களை நல்வழிப்படுத்தும் நல்ல நோக்கத்தோடு தோன்றியவையே ஆகும். இத்தகைய நல்ல நோக்கத்தோடு தோன்றிய மதங்களின் தன்மை அறியாதோர் மருட்சியினால் தம் மதமே உயர்வு என்று எண்ணி ஆட்சி பலத்தினால் பல தவறுகளை, பஞ்சமா பாதகங்களை செய்கின்றனர். தம்மதமே உயர்வு என்று வாதிடுகின்றனர். தனது மதத்தினரிடையே உள்ள பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் உள்ளதை மறந்து விடுகின்றனர். அதனால் ஏற்படும் பஞ்சமா பாதகங்கள் உலக அமைதியை பாதிப்பதையும் அவர்கள் உணர்வதில்லை. அறிஞர்கள் தந்த மதங்கள் எல்லாம் ஏழ்மை பஞ்சமா பாதகத்தை மாற்றவன்றோ? எம்மதத்தார் இதை ஒழித்தார் என வருந்துகின்றார் நம் ஞானத்தந்தை. எம்மதமும் சம்மதமே உலக மக்களுக்கு நன்மை விளைவிக்கும் எனில் மதங்கள் கருத்தில் பேதமில்லை. உணவு, உடை, வணக்கம் முறை தள்ளி பார்க்க ஒன்றாகும் கருத்து பல மதங்களிலும். இது உண்மையே. புத்தன் என்ற பெரியாரும், இயேசுநாதர், உத்தமராம் நபிகள் எனும் உயர்ந்த ஞானி, நித்தியமாம் நிலை அறிந்த ஞானியர்கள் உயர் வாழ்க்கைக்கு அளித்திட்ட எண்ணற்ற மதங்கள் உண்டு மனிதருக்கு. எனினும் தெய்வம் என்பது ஒன்றே ஆகும். என் மதமே உலகில் உயர்வானது என்ற வீண் பேச்சு பேசாமல் அறநெறி நின்றோர்க்கு அன்பு வழி காட்டிடலே நம் அனைவரின் கடமையாகும். எண்ணத்தை தியானத்தால் பண்படுத்தி எங்கும் நிறை பூரணத்தின் தன்மை கண்டு மண்ணுலகில் ஏழ்மை பஞ்சமா பாதகம் மாற்றி உயர்வாய் வாழும் வழியை காட்டும் ஓர் மதமே அனைவருக்கும் பொதுவாய் வேண்டும். ஓர் உலக கூட்டாட்சி, விரிவான செறிவுள்ள திட்டங்கள் எல்லாம் ஒன்றை சேர்ந்த தொகுப்பு அன்றோ நம் மத ஒழுக்கம். மனிதர் வாழ்வை அன்பு நெறியில் திருப்பும் முயற்சியில் ஒன்று சேர்ந்து ஒரே மதம், ஒரே தெய்வம் என்ற உயர் நோக்கில் இன்று வரை விரிந்துள்ள எல்லா மதங்களும் பேதமற்று ஒன்றுபடட்டும்.
எம்மதத்தையும் குறை கூறாமல் நம்மதமே உலகின் உயர்வென்று பேசாமல் எம்மதமும் நம்மதமே எல்லாம் நமக்கு சம்மதமே என அன்பை போதித்து மனிதனை நெறிப்படுத்த தோன்றியவையே மதங்கள் ஆகும். அமைதியான வாழ்வே முழுமையான இன்பம் என வழிகாட்டுகிறது நம் வேதாத்திரியம். ஜாதி மத வேறுபாடற்ற ஓருலக கூட்டாட்சி வேண்டும். பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றே, அறிவே தெய்வம் என்ற உண்மை ஒன்றை தேர்ந்திடுவோம். நன்றி. வாழ்க வளமுடன்.